ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ரேப் அப்யூஸ்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அந்தளவுக்கு ரீச் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணல. இட்ஸ் ஓகே. நான் வந்து எனக்கு அவ்வளோ பேர் பார்க்கணும், இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்னை மதித்து ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணாலே எனக்கு போதும். என் வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கினாலே எனக்கு போதுமானது தான். ஸோ அவ்வளோ பேர் பார்த்தா தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் வீடியோ. சரி, ஓகே. இப்போ அது மேட்ரு இல்லை, அதில் இருக்கிறது தான் மேட்ரு. ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க, ஒரு பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் சட்டம், அந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எனக்கு ரீசண்டாக தான் இந்த திங்கிங் வந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி திங்கிங் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்னு பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாம். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அவ்வளோதான். ஒரு வீடியோ ஒரு டைம் தான் பார்த்தேன். திரும்ப 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 எனக்கு அதே ஷோ ஆச்சு. சரி, என்னடா என்னடா இருக்குது இதுக்குள்ளே அப்படின்ட்டு நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் நானுமே. சொல்லப்போனால் கேவலமாக இருக்குது. ஒரு பையன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தப்பு பண்ண தூண்டுறதுக்கான ஒரு இதுதான் இன்ஸ்டாகிராம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் அப்படி இப்படி காட்டுறது அதையும் ட்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பேசுறது, நம்ம ஆசை தூண்டுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா, பசங்களை பற்றி யோசிங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு இடத்துல ரேப் நடக்குது அப்படின்னா, அது காரணம் ஒரு பொண்ணாக கூட இருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டு அவன் ஏதாச்சும் ஒரு பொண்ணு, ஏதாச்சும் ஒரு குழந்தை ஏதாவது போச்சு அப்படின்னா, ரொம்ப விசாசாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். நான் இல்லைன்னு சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அப்போனா பேசுறது அப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கா அப்படின்னு நான் இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் நிறைய பேர் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது இந்த 18+ கண்டென்ட் தான் சொல்கிறாங்க. 18+ கண்டென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஃபுல்லாகவே 18+ஆகவே இருந்துச்சுன்னா அதை அவங்க பார்த்துட்டு ஸோ ரேப் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கண்டென்ட் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நிறைய டேலண்ட்டாக இருக்கிறவங்க வெளியே தெரிய ஆரம்பிப்பாங்க. அது இதனால் நிறைய டேலண்ட்டாக இருக்கிறவங்க கீழே போகிறாங்க, இந்த மாதிரி ஆபாசம் பண்ணுறவங்க மேலே வராங்க. ஸோ புரியுதா? அப்படி தான் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம். பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், உங்கள் பசங்க யாராச்சும் இன்ஸ்டாகிராம், பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்ற வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பசங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லி ஃபேமஸ் ஆகிறாங்கள விட இந்த மாதிரி 18+ கண்டென்ட் போட்டு ஃபேமஸ் ஆகுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன், அவங்களே யோசிப்பாங்க, இது போட்டால் தான் நம்ம வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகிறோம், இது போட்டால் நம்ம கம்மியாக தான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு தாட் வரலாம். ஆனால் யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, எனக்கே தெரியும். நிறைய ரூல் 18+ கண்டென்ட். நான் ஜஸ்ட் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற பசங்க இருப்பாங்க, அந்த ஒரு வீடியோ போட்டால் அதுக்கே எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ யூடியூப் அவ்வளோ ரூல்ஸ்லாம் போட்டு அவ்வளோ இதுவாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஏன் இவ்வளோ அப்படியே தனி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது, கொச்சனை யார் எது வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், அதெல்லாம் போடாமல் நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமும் புதுசாக கொண்டு வாங்க. இந்த சோஷியல் மீடியாவை நிறைய பேர் டேலண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லைனால அவங்க பிஸ்னஸும் அவங்க டேலண்ட்டும் டவுன் ஆகிடும். ஸோ இந்த 18+ கண்டென்ட்டுக்காக அதை வந்து நான் வேணான்னுலாம் சொல்ல மாட்டேன், இருக்கணும். இந்த 18+ கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃபாக இருக்கும்.